பங்குனி, சித்திரை, வைகாசி இதெல்லாம் வந்தால் நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயுமே சூப்பரான திருவிழாக்கள் நடைபெறும். ஆனால் ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்த புதுசுலலாம் அங்கே பொங்கல்னு சொல்லுவாங்க ஊர் சைடில் திருவிழாவை. எனக்கு என்னடா பொங்கல் சொல்கிறாங்க, தை மாதம் தானே பொங்கல் வரும், ஆனால் ஏன் இப்போ பொங்கல் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பேன். அப்புறம் தான் எங்கள் அத்தை சொன்னாங்க, இது பொங்கல்னால் திருவிழாவை தாம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் தெரியும் திருவிழாவை தான் இந்த ஊர் சைடெலாம் இப்படி சொல்கிறாங்கன்னு. இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கோவில்லையும் திருவிழா நடக்குது. முக்கியமாக தேனி வீரபாண்டியில் சூப்பராக திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வாங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு உருளைக்கிழங்கு மட்டும் தான் பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். என்னோடய நேச்சுரல் ஹேர் ஆயில் நானே இப்போ ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6 மந்த்தாக எனக்கு நல்ல ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸோட ரிவ்யூவுமே சூப்பராக இருக்குது. அந்த ரிவ்யூலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வீடியோவாக அதை போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா பிளாக் ஆகிருக்கு. என்னோடய முடி வந்து பிளாக் ஆகிருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்குது என்னோடய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.